ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் கவி. ரஷ்யாவில் இவ்வளோ நாள் கட்டுக்கோப்பாக வச்சுருந்த ஒரு சில இமிக்ரேஷன் சட்டத்திட்டங்களை ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்த திங்கட்கிழமை, அதாவது 19 ஆகஸ்ட் 2024 புதின் முழுசாக உடச்சிருந்துட்டாரு. ஸோ என்ன சட்டத்திட்டங்கள், எதை அவர் சேஞ்ச் பண்ணார், இதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்குது, எஸ்பெஷலாக இந்தியன்ஸ்க்கு என்ன பயன் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அமெரிக்காஸ் போகிறாங்களோ இல்லை யூரோப் எங்கே போகிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்கள் என்ன, அதனால உலக மக்களுக்கு என்ன பயன் இருக்குது, எஸ்பெஷலாக இந்தியன்ஸ்க்கு என்ன பயன் இருக்குது, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. நான் மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது என்ன சட்டத்தை அவங்க உடச்செறிஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்ன சட்டம் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது தெரிஞ்சாதான் இது சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரஷ்யாவுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை ஒர்க்குக்கோ இல்லை எதுக்கோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க் பர்மிட் இருக்கணும், இல்லை ரெசிடென்ட் பர்மிட் இருக்கணும், டெம்பரரியோ இல்லை பர்மனெண்டோ இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ரஷ்யாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா இருக்குது, டூரிஸ்ட் வீசா இருக்குது, பிஸ்னஸ் வீசா இருக்குது, இல்லை பர்சனல் வீசா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் ரஷ்யாக்குள்ளே வர முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தால், இதுக்கு முன்னாடியெல்லாம் 2023க்கு முன்னாடி வரையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தாலுமே அஃபிஷியலாக வேலை செய்ய முடியாது. 2023க்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அஃபிஷியலாக வேலை செய்ய முடியுன்ற ஒரு சட்டத்தை இயக்குனாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசாலையோ இல்லை டூரிஸ்ட் விசாலையோ உங்களால் இங்கே கட்டாயமாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனியில் உங்களால் அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் உங்களால் அஃபிஷியலாக வேலை செய்ய முடியாது. ஈதர் நீங்கள் இந்தியாவிலே வேலை அப்ளை பண்ணி ஒரு ஒர்க் பர்மிட் எடுத்து அங்கேருந்து இங்கே வரலாம், இல்லை இங்கே இருந்து கல்யாணம் பண்ணியோ இல்லை படித்தோ டிகிரியை வச்சோ நீங்கள் பிஆரோ இல்லை டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்டோ வாங்கி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஏன் இங்கே நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் இல்லை யூரோப்லலாம் கொடுக்குற மாதிரி 2 வருஷம் ஜாப் சர்ச்சிங் வீசா அந்த மாதிரிலாம் ஏன் தரல, அதை பற்றின ஒரு ஃபுல் கிளாரிட்டியான வீடியோலாம் என்னோடய நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் என்ன காரணம்னு சொல்லிட்டு. ரஷ்யாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு அப்படியே இங்கே வேலை செய்ய முடியாது. நீங்கள் வேலை அப்ளை பண்ணலாம், கம்பெனி உங்களை எடுத்தால் நீங்கள் வேலைக்கு, அதாவது கம்பெனி புதுசாக ஒர்க் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் இந்தியா போய் இந்தியாவில் தான் நீங்கள் ஒர்க் வீசாவாக மாற்றிட்டு ரஷ்யாக்குள்ளே வர முடியும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருந்தது இன்னைய நாள் வரையும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி வச்சு நீங்கள் டிஆர்பியோ இல்லை பிஆரோ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்போ, நான் என்னோட பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ரஷ்ய மொழி இல்லாமல் உங்களால் அதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி ரஷ்யாவில் பிஆரோ இல்லை டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்டோ வாங்குறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இப்போ அமெரிக்காவில் இதில் கிடைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நீங்கள் இங்கே ரஷ்யன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரஷ்யனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கு, இதை நாலேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஆர்பியோ இல்லை பிஆரோ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இல்லாட்டினா நீங்கள் டேரெக்டாக கோட்டா சிஸ்டமில் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இங்கே எனக்கு கல்யாணம் பண்ணல பட் குழந்தை இருக்குது, இந்த மாதிரிலாம் கேசஸ் எல்லாம் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கோட்டா சிஸ்டமில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு லாங்குவேஜுக்கெல்லாம் அப்பியர் ஆக சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ்க்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் செனாரியோஸ் இருந்தது இவ்வளோ நாளுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அதை பற்றி நாம் பார்ப்போம். ரஷ்யா ஆஃபர்ஸ் சேஃப் ஹெவன் ஃபார் பீப்புள் ட்ரைங் டு எஸ்கேப் வெஸ்டர்ன் லிபரல் ஐடியாஸ். ஆக்சுவலாக இதை கொண்டு வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மேஜராக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் லிபரல்ஸ், அதாவது வெஸ்டர்ன் ஐடியாஸோ இல்லை யூரோப்பியன் ஐடியாஸோ வச்சுக்கிட்டு உங்களை அடிமைப்படுத்தி யாராவது இருக்காங்க. இது டாபிக் ஆக்சுவலாக. இதுக்காக நீங்கள் வேறு கண்ட்ரிஸ்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா, சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரஷ்யாவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அண்டர் தி டாக்குமெண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சச் ஃபாரின் நேஷனல்ஸ் வில் ஹேவ் த ரைட்ஸ் டு அப்ளை ஃபார் டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட் இன் ரஷ்யா. இதுதான் ரொம்ப முக்கியம். Outside the quota approved by the Russian government and without providing document confirming their knowledge of the Russian language, Russian history and basic class. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரஷ்யன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி கோட்டா சிஸ்டம் இருக்கும். அந்த கோட்டா சிஸ்டத்தோட ரூல்ஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் ரஷ்ய மொழி தெரிஞ்சிருக்கணும், ரஷ்யன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரிலாம் நடக்கும். இதை என்ன பண்ணுறாங்க, இந்த ரூல்ஸ் இந்த சைனிங் பண்ணதுக்கப்புறம், இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ரஷ்ய மொழி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரஷ்யன் லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் ரஷ்யன் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரஷ்யா எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, என்ன மாதிரி பார்ட்டி இருக்குது, எதை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை. நான் இன்றைக்கி தான் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எனக்கு ரஷ்யா போகணுன்னு ஆசை இருக்குது, நான் ரஷ்யாவில் வாழ போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த வீசா அப்ளை பண்ணி அங்கேருந்து இங்கே வரலாம்.
ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரஷ்யன் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, டாஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நியூஸ் ஏஜென்சி, ரஷ்யன் கவர்மெண்ட் நியூஸ் ஏஜென்சியோடது. ஸோ அதோட லிங்க் நான் எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தேன்ற ரெஃபரன்ஸை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் போய் ஒரு தடவை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மாஸ்கோ வில் ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் டு எனி foreigners who wants to escape the neoliberal ideas being put forward in their countries and move to Russia, where traditional values according to the degree signed by the President Vladimir Putin. ஆக்சுவலாக வந்து இது எதை பற்றினா, இது வந்து மெயினாக வந்து ரஷ்யா வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும். இப்போது எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நிறையா வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒலிம்பிக்ஸில் என்னென்ன கிரிட்டிசிசம் நினச்சிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் எதிர்த்து, அதை மட்டும் இல்லை பட் இதுவும் அதில் அடங்கும். ஸோ இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் ரஷ்யனோட கல்ச்சுரல், அதாவது ரஷ்யாவில் வந்து எல்ஜிபிடி வந்து ஒரு கிரைமு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க பட்சத்தில் நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்கள் நாட்டில் உங்களுக்கு இருக்க பிடிக்கல, இல்லை வந்து உங்கள் நாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து இம்போஸ் பண்ணி உங்களை அடக்குமுறை பண்ணுறாங்க, நீங்கள் அதனால் ரஷ்யாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம். இதுக்கு மாஸ்கோ, அதாவது நம்ம ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸ்ட் அலைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் வந்து ரஷ்யா வந்து எப்போவுமே சப்போர்ட்டிவான ஒரு கண்ட்ரிஸாக தான் இருப்போம். நம்ம வந்து பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணாட்டியும் நாம் எப்போவுமே வந்து ரஷ்யாக்கான ஒரு ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்டை நம்ம எடுக்காட்டியுமே ரஷ்யாக்கான ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம எப்போவுமே இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பட்சத்தில் இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக இதுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் தென் அதுக்கடுத்து உள்ள பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்ளிகன்ஸ் மே பி பேஸ்ட் ஆன் த ரிஜெக்ஷன்ஸ் ஆஃப் தேர் கண்ட்ரீஸ் பாலிசிஸ் aimed at imposing destructive neoliberal ideas on people which run counter to traditional Russian spiritual and moral values. இது என்ன சொல்கிறாங்கன்னா, சில கண்ட்ரீஸில் வந்துட்டு இப்போ ரஷ்யாவுக்கு எதிர்ப்பான ஒரு அஜெண்டா இதெல்லாம் இருக்கும்ல, ரஷ்யாவோட மோரல் வேல்யூஸை கெடுக்கிற மாதிரி, அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறையா கண்ட்ரீஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வீசா தடை செய்யப்படலாம், உங்களுக்கு இதுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம எக்ஸப்ஷனல் தான். நம்ம வந்து ரஷ்யாவோட இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரஷ்யன்ஸை மீட் பண்ணப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க, இந்தியா ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கல்ச்சுரல் வைஸாகவுமே வந்து நம்ம முன்னாடியாக தான் இருந்திருக்கோம். ஆக்சுவலி முன்னாடி மீன்ஸ் லைக் எங்கள் ஊர் லோக்கல் ஸ்லாங் இது. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்திருக்கோம். நம்ம அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெருங்கி, அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ தான் ரஷ்யாவில் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அந்த யூரோப்பியனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக ரஷ்யாவுக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் அதே மாதிரி மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் தவிர்த்து மற்ற ஊருக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ரஷ்யன் வந்து ஜோஷியம் பார்க்குறது கூட அவ்வளோ நம்புவாங்க. ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன், என்னோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய விஷயத்த இந்தியன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தில் வந்து அவங்க யோகாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, மகாபாரதம் இதெல்லாம் அவங்க ரஷ்யனில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ராமாயணா, பகவத்கீதா அதை மொழிபெயர்த்து அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ரஷ்யன்ஸ்க்கு வந்து இந்தியா மேலே அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது, அவ்வளோ ஒரு பற்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒருங்கிணைந்து, அதாவது அந்த காலத்தில் வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் வந்து ரொம்பவே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் அந்த மோரல் வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இந்தியன்ஸ் உங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ். எஸ்பெஷலி நான் வந்து தமிழில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தமிழ் மக்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாம் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல், இப்போ எனக்கு ரீசெண்டாக கால் பண்ணாங்க நிறைய பேர் கூட, நான் ஐடியில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், எனக்கு வந்து ரஷ்யாவில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. நான் என்னோடய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொழி இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஃபேக்ட் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மொழி இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் உனக்கு டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் ப்ரொவைட் பண்ணுறேன். டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் கிடைச்சிட்டாலே யூ ஆர் அ பார்ஷியல் சிட்டிசன் ஆஃப் ரஷ்யா. நீங்கள் முழுசாக இல்லை, ஒரு 40% ரஷ்யன் சிட்டிசன் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அஃபிஷியலாக எந்த கம்பெனி கூட வேணாலும் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இங்கே வரலாம். இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஒரு வருஷம் ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். இதுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஒர்க் வீசாவில் வந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். நீங்கள் வந்து செப்பரேட்டாலாம் வந்து இங்கே வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டே வேலை தேடுறேன், படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து காசு கட்டுறேன், இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வேலைக்கே வரலாம். டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் கிடைக்கும். அது 3 மாதம் இருந்தாலே போதும். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வேலை எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், சில பேர்லாம் 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வரீங்க, இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஐடிக்கு வந்து ரஷ்யாவில் ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி 15 லட்சம் வேக்கண்ட் இருக்குது.
ஐடிக்கு மட்டும் ஐடி ப்ரொஃபஷனுக்கு மட்டும் 15 லட்சம் வேக்கண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு வருஷம் இருந்தாலே போதும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே வேலையை கிராப் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the values are listed in the foundation of Russia's state policy in the field. While the Russian government is expected to compile a list of countries imposing unhealthy attitudes on their citizens, the foreign ministry has been instructed to start issuing 3 months visa to such applicants such as early as in September. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ஒரு சில கண்ட்ரிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ தான், அதாவது முந்தா நாள் தான் சைன் ஆயிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இட் வில் டேக் சம் டைம் டு ஹேவ் தி ப்ராப்பர் சைட் அண்ட் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறதா இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு அலைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த சிட்டிசன்ஸே வந்து அவங்க குடிமகன்களே வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ, இதுக்கு முன்னாடி இலங்கை பீப்புளும் இங்கே நம்ம தமிழ் மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதிலே நிறையா ஸ்கேம்ஸ்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் பல லட்ச காசுகளை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருந்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை இலங்கை தமிழ் மக்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரஷ்யாவுக்கு வர்றதுக்கு. அண்ட் தென் இங்கேருந்து யூரோப் போகணுலாம் நினைக்காதீங்க, இல்லை பாயணும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க ப்ளீஸ். ஸோ பாயறதுன்னா ஆக்சுவலி இலங்கை ஸ்லாங்கில் இங்கேருந்து பார்டர் கிராஸ் பண்ணி போகிறது, அந்த மாதிரிலாம் இதுக்கு யூஸ் பண்ணாமல் அந்த பேரை கெடுத்துடாதீங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஒன்ஸ் நேம் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இடையில வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு, இலங்கை பாஸ்போர்ட்னு உள்ள இமிக்ரேஷனில் வந்தாலே பிடிச்சி டீபோர்ட் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வாங்க, இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயத்தை கற்றுக்கங்க, படிங்க, வேலை செய்யுங்க. இங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ இங்கே வந்து நமக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தமிழ் மக்கள், இந்திய தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழ் மக்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் அப்ரஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ கிளம்பி வந்துடுங்க. ரஷ்யாவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செப்டம்பர் வாக்கில் வந்து இது வந்து அமலுக்கு வரும். அதாவது அமலுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு, சைன் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஸ்பீடப் பண்ணுறது வந்து ஆஃப்டர் செப்டம்பர்லேருந்து நடக்கும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ஒரு க்ளோஸ்ட் கண்ட்ரி இல்லாமல் இட்ஸ் கோனா பி லைக் ஓப்பன் கண்ட்ரி. அண்ட் தென் நீங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து தாராளமாக வேலை செய்யலாம், உங்களுக்கான தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரஷ்யா பற்றி இதே மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, see you bye from Avi.